சூப்பர்ப்பா, பயங்கரமான ஆர்டர் ஆச்சே மேம். ஏறிக்கோங்க உறவுகளே, இந்த வீடியோ மாதிரி தான் கட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஹாய் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. உறவுகளே, பைக் எல்லாம் வந்து நம்ம புக் பண்ணியாச்சு உறவுகளே. எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வழக்கம் போல் ரேப்பிட் தான் ஓட்ட போகிறோம். கிட்டத்தட்ட 2000 நம்ம இப்போ சம்பாதிக்கணும் கைஸ். அதான் இன்றைக்கான சேலஞ்சு. எத்தனை அவர் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கரெக்டாக 11:10 கிட்ட ஆக போகுது. நான் 11 மணிக்கெலாம் ஆன் பண்ணிட்டேன். ஆர்டர் வந்து அடிச்சுட்டு தான் இருக்குது. பட் இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு போய் ஓட்ட ஆரம்பிக்கலாம். ஓட்ட ஆரம்பிக்கும் போது நம்ம கண்டினியூ பண்ணுறேன். சூப்பர்ப்பா, பயங்கரமான ஆர்டர் ஆச்சு. அது மாதிரி இப்போ தான் கரெக்டாக 10 கிலோமீட்டர் ஆர்டர் வந்துச்சு விருங்கம்பாக்கம் கிட்ட, நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து. அதை அக்செப்ட் பண்ணக்குள்ளே வேறு தான் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுக்கல. சரி, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அக்செப்ட் பண்ணக்குள்ளே கேன்சல் ஆகிடுது அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கு காட்டணும் சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு. வெயில் வந்து நீங்கள் பயங்கரமாக அடிக்குது. ஆக்சுவலாக நான் நேற்றும் ஓட்டின உறவுகளே, வேறு வேலை வந்ததுனால நான் போயிட்டேன். ஸோ அதனால் அந்த வீடியோ வந்து விலாக் எடிட் பண்ணி போட முடியாது. ஏன்னா ஒரு விலாக் நம்ம போகிறோன்னா ஃபுல் டே நம்ம ஓட்டி போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். சும்மா பாதி ஓட்டி போட்டால் நல்லாவும் இருக்காது. எந்த லொக்கேஷனில் ஓட்டுறோம் அப்படின்னா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறோம்னு சொல்லிக்கிறேன். நான் வந்து சென்னைக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் எனேபிள் பண்ணி தான் இப்போ நம்ம ஓட்டுறோம் கைஸ். 99 ரூபா 7 நாளைக்கு அன்லிமிட்டட் ஆர்டர்ஸ். எவ்வளோ ஆர்டர்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். நம்ம வந்து கமிஷன் கிடையாது. விரோகில் உண்மையாக சொல்கிறேன், வெயில் பயங்கரமாக அடிக்குதுப்பா, செம்மையாக அடிக்குது. ஸோ ஃபோன் வந்து லேக் ஆகிடும். ஸோ இன்றைக்கி வந்து கஸ்டமர்கிட்ட பெரிய ஆர்டர் தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ கஸ்டமர்கிட்டே வந்து வழி கேட்டு போயிடலாம். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஃபோன் எடுத்து பாயில் வச்சிங்கன்னா வெயிலேருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். ஸோ நம்ம வந்து என்னதான் சென்னை ஃபுல்லாக சுற்றினாலும் நம்ம வழியெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது கைஸ். கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், பட் ரொம்பலாம் ஓகே இந்த இடம் இங்கே தான் வந்திருக்கு, இந்த இடம் இந்த ஏரியா தான் நம்ம போயிடலாம் அப்படின்ற அளவுக்குலாம் நமக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வெயிலேருந்து ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மழை வந்துச்சுன்னா எப்படி ப்ரோ ஓட்டுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், மழை வந்தால் மேக்ஸிமம் பைக் டாக்ஸி ஆர்டர் மேக்ஸிமம் வராது. ஸோ அந்த டைமில் ஃபுட் ஆர்டர் வேணால் வரும். ஸோ ஃபுட் ஆர்டர் நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் நான் ஓட்டியிருக்கேன். மழை பெஞ்சாலும் வந்து அந்த டைமில் சேலஞ்சுனால நம்ம எரித்தனமாக ஓட்டுவேன். ஸோ அப்போல்லாம் அந்த ஃபோனுக்கு ஒரு கவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரெயின் கோட்லாம் போட்டு நான் ஓட்டிகிட்டு இருப்பேன் கைஸ். ஆனால் நீங்கள் அந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்காதீங்க உறவுகளே. ஸோ மழை பெஞ்சுனா நீங்கள் ரிலாக்ஸாக ஓட்டாதீங்க, சேஃபாக நீங்கள் இருந்துக்கோங்க. ஸோ பட் எனக்கு வந்து அந்த கடவுள் கூட இருக்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சரி சேலஞ்சை ஜெயிக்கணுன்றக்காக தான் நான் ஓட்டிகிட்டு இருப்பேன் இப்போலாம் மலையில் கூட. ஆனால் நான் காலேஜ் படிக்கும்போது அந்த பார்ட் டைமாக ஓட்டுவேன். அப்பயும் மழை பெஞ்சாலும் நான் பார்க்கவே மாட்டேன், அப்பயும் ஓட்டிகிட்டு இருப்பேன். ஏன்னா அப்போ வீக்லி சம்பாரின்னு சொல்லி நான் வச்சுருப்பேன் மைண்டில். நம்ம ரேப்பிடோவில் அன்றைக்கி நான் ஆர்டர் அடிச்சுட்டே இருந்தேன். ரேப்பிடோவில் நான் வேறு ஒரு வேலை விஷயமா போயிட்டு இருந்தாலும் ஆர்டரே சுத்தமாக எடுக்கல சரிங்களா. ஸோ அதனால் வந்து ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி ரேப்பிடோவில் காட்டுதுக்கிறவர்களே. சூப்பர்ப்பா, ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு ஆர்டர் போட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டேன். கெரிமேடு கிட்ட பிக்கப் உறவுகளே. அது வந்து ஃபுல்லாக எடுக்க முடியுமா? யார் என்னது ப்ரோ? ஆமாம் ப்ரோ, பார்த்துருக்கீங்களா? தேங்க்ஸ்ண்ணா. ஓ தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே பாய் ப்ரோ. சூப்பர்ப்பா, யூடியூப் தானே பண்ணுறீங்க, நல்லா இருக்கு ப்ரோ உங்கள் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதுதான் தான் ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட்ஸு. இந்த மாதிரி நிறைய நல்ல உள்ளங்கள் சப்போர்ட் பண்ணும்போது தான் ஓகே நம்மளாலே தான் பண்ண முடியும்னு சொல்லி நம்மளுக்கு தோணுது. தேங்க்யூ ப்ரோ. ஆக்சுவலாக வந்து நேற்றும் ஒரு விலாக் எடுத்திருப்பேன், முந்தா நேற்று பாதி எடுத்திருப்பேன். ஆனால் 2 விலாகுமே என்னால் போட முடியாது. ஏன்னு சொல்லுங்கள், பாதி தான் ஓட்டியிருப்பேன். கிட்டத்தட்ட 1.5 hour 2 hour கூட ஓட்டிருக்க மாட்டேன். அதுக்குள்ளே நம்ம வேலை விஷயமா வந்ததுனால நம்ம கிளம்பிட்டோம். ஸோ அன்றைக்கு கூட சரி நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு ப்ரோ நீங்கள் தானே அது யூடியூப் சேனலில் பார்த்து போட்டு இருந்துட்டுருப்பீங்க, நான் பார்த்தோமோன்னு சொல்லி அவ்வளோ சிரிச்ச முகத்தோடு அவர் வந்திருப்பார். அந்த கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நினைக்கிறேன், முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அங்கே ஒரு ப்ரோ நம்ம சிரிச்சிட்டே வந்தார். அப்பயே யோசித்தேன், பார்த்தா நம்ம சேனலில் பார்க்குறவர். உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. என்ன சொல்லணும் ஆசைப்படுறீங்களா? நம்ம வீடியோ வந்து எப்போ பார்க்குறீங்க? நல்லா இருக்கா நம்ம வீடியோ? நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த ஜொமேட்டோவில் ஸ்விக்கி ஓட்டுருந்தீங்களா? ஆமாப்பா. அப்போ அந்த 1 லட்ச ரூபா. ஆமாம், அதுலேருந்தே பார்க்குறேன். அதுலேருந்தே பார்க்குறீங்களா? சரிப்பா, நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணா. சரிப்பா. சரி, உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை சிரிச்ச முகத்தை பார்த்து எனக்கு இன்னும் நல்லா பண்ணுன்றது தோணுது. சரிப்பா, பார்த்து ஓட்டுங்க. சரிப்பா, ஓகேப்பா. ஓகே பாய்ண்ணா. பாய்ப்பா. உங்கள் பேர் என்ன? பேர் சாம். என் பேர் மகேஷ். தெரியுங்களா? தெரியுண்ணா. ஓகே. இதெல்லாம் ஒரு சின்ன ஹாப்பினஸ் மூமெண்ட்ஸ் வருவாங்க. நம்ம ஸோ யூடியூப்பில் வந்து தொடர்ந்து வீடியோவே போடாமல் இருக்கோம். இந்த மாதிரி நல்லவங்களாம் சப்போர்ட் பண்ணும்போது இன்னும் நல்லா போகணுன்னு தோணுது. பைக் ஷோரூமு உறவுகளே, பைக்கெல்லாம் வந்து நம்ம புக் பண்ணியாச்சு உறவுகளே. ஸோ ஒரு டெலிவரி காசெல்லாம் கூட கட்டிட்டேன். ஸோ நல்ல ஒரு 10 நாள் கிட்ட ஆகும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஷோரூமில். பார்க்கலாம். ஸோ நல்லா பார்த்து எடுத்துடலாம் பைக்கை. அதுக்கு ஒரு டேட் போட்டு வச்சிருக்கிறேன். திடீர்னு சர்ப்ரைஸாக வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கவர் போட்டுட்டு ஸோ அந்த வீடியோ வந்து டக்குன்னு டெலிவரி வீடியோ நான் போட்டுறேன் யூடியூப்பில். ஸோ அதான் கைஸ் நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம், அதான் ரேப்பிடில் வந்து அதனால் பாதிலே நான் போயிட்டதுனால ஸோ இந்த மாதிரி ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டுது வருவாங்களே. ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் ஆர்டர் ரொம்ப லேட்டாக தான் வரும். ஸோ யாருன்னா பெஸ்ட்டாக தொடர்ந்து சின்சியராக ஓடுறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஆர்டர்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. டக்கு அந்தளவுக்கு ஆர்டர் வராது. ஸோ பவர் பேங்க் எடுத்து வந்திருக்கேன். ஸோ பவர் பேங்க் ஃபுல்லாக சார்ஜும் போட்டு வச்சுருக்கிறேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார்ஜுக்கு. அப்படி எதுனா 1 hour வீட்டுக்கு போய்ட்டு நம்ம போய்ட்டு வேணால் சார்ஜ் போட்டு வந்துடலாம். ஸோ எப்படி உங்களுக்கு ரேப்பிடில் பிக்கப் பண்ண ட்ராப் பண்ணலாம் தெரிஞ்சிருக்காங்க ஒருவர்களே. அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஏன்னா 75 பட்டு
சார் பெட்ரோல் மட்டும் போட்டு போயிடலாம். ஓகே உறவுகளே, ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து ட்ராப் பண்ண போகிறோம். எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா? ஓகே, தேங்க்யூ சார். இப்போ ஒரு சின்ன சின்ன ஆர்டர் வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணல. இன்சென்டிவ் பேஸ் பண்ணி ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன ஆர்டர் அக்செப்ட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா அது வந்து ஆர்டர் கணக்கு தானே. சரி, இத்தனை ஆர்டர் பார்த்தா இவ்வளோ இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், அப்புறம் நம்ம சேனலில் பார்க்குற ப்ரோ வந்து ஒருத்தர் டவுட் கேட்டார். ப்ரோ உங்கள் வண்டி எவ்வளோ ப்ரோ மைலேஜ் தருது, ஃபஸ்ட்டு உங்கள் வண்டி பேர் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கிறேன், பட் இதில் மறுபடியும் சொல்கிறேன். நம்ம வச்சிருக்க பைக் வந்து பேஷன் ப்ரோ BS6. மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு சொல்லி நான் இது வரைக்கும் என் பைக்கு மைலேஜ் டெஸ்ட் நான் பண்ணதே இல்லை. நானும் பண்ணணும்னு நினச்சி நான் கடைசி வரைக்கும் பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் 58க்கு மேலே 65க்குள்ளே 62 60 நியர்லி, ஆனால் 60 போயிடுதுன்னு எனக்கு தோணுது கைஸ். ஆனால் 58க்கு மேலேன்றது மட்டும் கண்டிப்பாக எனக்கு தெரியும். உண்மையிலே டெலிவரி வேலைக்கு அது ஒரு நல்ல ஒரு பைக் தான். ஆனால் என்ன ஒன்றா நம்ம பைக் அடிக்கடி வந்து ஆஃப் ஆகும். அது ஒரு பெரிய இது. அது நம்ம பைக் மட்டும் இல்லை, அந்த மாடல் பைக் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ ஸோ அவங்க எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் பார்க்குறவங்க யாரும் அந்த பைக் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் உங்களுக்கு ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கரண்ட்டாக ஆப்பில் எதனா டவுட் இருந்தால் அதுக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பேசுகிறேன். ஒருவேளை செகண்ட் ஆர்டர் போட்டாங்க மாங்காட்லேருந்து கோவூர். அதான் முடி வர பயங்கரமாக எடுத்துருக்காங்க. அந்த காதுக்குள்ளே முடி போகிற மாதிரி இருக்குது உறவுகளே. ப்ளஸ் வந்து முன்னாடி வர முடி நிறைய சேர்ந்துட்டு அங்கெல்லாம் ஒரு வேறுவே ஆகிடுது. அது கொஞ்சம் கடுப்பாகவே இருக்குது உறவுகளே. ஸோ முடி வெட்டுறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு நானே ஆல்ரெடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன் கைஸ். அது இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும். ஷார்ட் ஃபிலிம் செகண்ட் ஷார்ட் ஃபிலிம் வந்து நானே டைரக்ட் பண்ணி, நானே ப்ரொடியூஸ் பண்ணி, நானே ஆக்ட் பண்ணி, ஸோ அது வந்து கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறேன். அதில் வந்து எனக்கு ஒரு பயங்கரமான கேரக்டர், அதுவும் இல்லாமல் அதில் நிறைய முடி வச்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால இப்போதைக்கு முடி வெட்ட வேணாம், கொஞ்சம் முடி வளர்க்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் கைஸ். பட் மீசையும் வேறு தண்ணியை வளர்த்து வச்சிருக்கேன். அது அந்த மைக்கில் இடிச்சு சவுண்டு கேட்குதான் தெரியல இந்த வீடியோவில். ஏன்னா இன்றைக்கி தான் மீசை ஜாஸ்தி இருக்காமல் எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் அடுத்த 1 வருஷமே சோஷியல் மீடியா தான். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிமுக்காக ஒரு சேலஞ்சு, நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஒரு சேலஞ்சு. இது வரைக்கும் யாருமே தமிழ்நாடு அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சேலஞ்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ணுறோம் இல்லையா பிஸ்னஸ், இத்தனை போராட்டிட்டு இருக்கோம் சைட்லாம் போய். ஸோ அதுக்கு நம்மளே சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி அதையும் நான் ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் தான் கொண்டு வர போகிறேன். அப்போ பாருங்கள் உறவுகளே, இப்போலேருந்தே நான் முயற்சி பண்ணுறது, அதுக்காக உழைக்கிறது எல்லாமே நான் போடலாம். ஆனால் வந்து அது போட்டால் நல்லா இருக்குமான்றது எனக்கு தோணல. அதுவும் இல்லாமல் அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு வேலை. நிறைய பேர் எனக்கு நானே அதை போய் நிறைய மாட்டினணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லாம் தோணுச்சு. அந்தளவுக்கு கஷ்டம் தான். ஆக்சுவலாக நான் 1 lakh சேலஞ்சு முடிச்சல, நியர்லி 10 மாதம் 1 வருஷம் கிட்ட ஆக போகுது. அது முடித்த உடனே ஒரு 3-4 மாதம் ஃபுல்லாக நான் போய் அதை கற்றுக்கிட்டேன். எந்த ஒரு துறையை நீங்கள் இறங்கினாலுமே சரி உறவுகளே, ஃபுல்லாக அந்த துறையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அதை காசுலாம் இன்வெஸ்ட் பண்ணவே போனாதீங்க ஸ்டார்டிங்கில். அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குங்க உறவுகளே. இந்த வீடு மாதிரி தான் கட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். பார்க்கலாம், இது 30 வயசுக்குள்ளே இந்த மாதிரி வீடு கட்டணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். கட்டிடுவேன் கண்டிப்பாக. இந்த மாதிரி நீங்களும் ஆசைப்படுங்க கைஸ். இதை வீடியோ பார்க்குறோம் சில பேர் நினைக்கலாம் ஒரு பெரிய இவரு ஸோ பெரிய இதுக்கெல்லாம் ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் ஒரு சில பேர். பட் நீங்களும் ஆசைப்படுங்க உறவுகளே. யார் வேணால் எதுக்கு வேணால் ஆசைப்படலாம். அதுக்காக உழைங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். இருங்க, எங்கள் அக்கா தான் கால் பண்ணாங்க, பேசிட்டு வரேன். ஒருத்தர் ஃபோன் பண்ண வராரு, அவர் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு வழி தெரியுமா? ஓகே, நான் இப்போ ஃபோன் எடுத்து பாக்கெட்டில் வச்சுருக்கேன். ஏன்னா வெயிலில் பயமாக ஒர்க்கே ஆக மாட்டேங்கிறேன். செகண்ட் ஆர்டரையும் ட்ராப் பண்ணி முடிச்சிட்டோம். இங்கேயும் ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட்ஸ் நடந்துச்சு. ஸோ இங்கே ட்ராப் பண்ணும்போது அந்த கடையில் இருக்குது ப்ரோ போய்ட்டு வரேன். மெக்கானிக் கடையில் ட்ராப் பண்ணார். ஸோ அதை ஒரு தம்பியே நம்ம ஏஜ் வயசு பையனான்னு தெரில. அவர் வந்து பார்சல் ஆர்டரு அக்செப்ட் பண்ண வேணாம்ப்பா, பைக் டாக்ஸி அக்செப்ட் பண்ணலாம். ஸோ அவர் வந்து நீ தானே அந்த யூடியூப்பில் வீடியோ போடுறது அப்படின்ட்டு கேட்டார். ஆமாம் ப்ரோன்னு சொல்லி சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் நம்ம கூட வந்தார் ட்ராப்புக்கு ஒரு 2 செகண்டு. ஸோ அவர் வந்து சிரிச்சார், சந்தோஷமாக இருந்துச்சு. உறவுகளே, அப்படின்னு ஒரு விஷயம், ஸோ இந்த ரோட்டில் போகும்போதெல்லாம் கீழே ஆணி இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டே போங்க கைஸ். ஏன்னா அந்த மாதிரி நான் வந்து பார்க்காம போனேன்னா அன்றைக்கி ரீசெண்டாக வர வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. ஸோ அந்த 1 lakh சேலஞ்ச் பண்ணும்போதெல்லாம் ரோட்டில் பார்த்துட்டே போவேன். இப்போ ரீசெண்டாக அதெல்லாம் பார்க்காமலே ஓட்டுறேன். மறுபடியும் ரீகால் பண்ணிட்டேன், பார்த்துட்டு போனேன் கீழே அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் பார்த்து போங்க கைஸ், இல்லை பஞ்சர் ஆகிடும். 3 ஆர்டர் வந்து ட்ராப் பண்ணியாச்சு. 4வது ஆர்டர் ஒரு பெரிய ஆர்டர் போட்டாங்க உறவுகளே. கிட்டத்தட்ட குன்றத்தூர்லேருந்து எங்கேயோ கோயம்பேடு கிட்ட. ஸோ ஆனால் இங்கேருந்து பிக்கப் பண்ணுறதுக்கே 2.3 kilometers கட்டுது. ஸோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து 56 ரூபா தான் அந்த ஆர்டரு. ஸோ அந்த மேம் வந்து 70 ரூபா கொடுத்துட்டாங்க. இவங்ககிட்ட கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா ஆர்டரை கேன்சல் பண்ணுறாதீங்க அப்படின்ட்டு. இந்த வீடு மையமாக இருக்கேப்பா. அல்லோண்ணா ரேப்பிடில் பிக்கப் போட்டிருந்தீங்களாண்ணா? இன்னொரு 5 minutes வந்துடும்ண்ணா, வந்துட்டுருக்கேன். ஓகேண்ணா. ஓகே கேஸ், இப்படி நம்ம கால் பண்ணி சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஃபார்ம் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், அவங்களும் அந்த ஆர்டர் போட்டிருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இன்னொன்று வந்து அவங்க கேன்சலும் பண்ண மாட்டாங்க. சரிங்க, கைக்கு க்ளவுஸ் போட்டு போயிடலாம். தண்ணி லைட்டாக தாக எடுக்குது. ஏவா தண்ணி வயிறு ஃபுல்லாக குடிச்சிட்டேன். ஒரு வாட்டர் கேன் முக்கால்வாசி குடிச்சிட்டேன் கைஸ். அவ்வளோ தண்ணி தாக எடுக்குது, ஏன்னா வெயில் அந்த மாதிரி அடிக்குது. சரி, இப்போ போய் தண்ணி வந்து குடிச்சிட்டே இருக்கேன் கைஸ். அப்புறம் எங்கள் அம்மா தினமும் சொல்லி அனுப்புகிறாங்க, இளநீ குடுறாம கைஸ், இளநீ குடிச்சு ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், இங்கே அந்த பெரிய ஆர்டர் ட்ராப் பண்ணிட்டோம். 218 தான் காமிச்சிது. ஸோ அந்த அண்ணா 250 பண்ணிட்டு போயிட்டார் ஒருவர்களே. ஸோ அதுக்கப்புறம் அதை ட்ராப் பண்ண தொடர்ந்து
மறுபடியும் ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு ஆர்டரு அக்செப்ட் பண்ணிட்டேன் கைஸ். உறவுகளே அப்புறம் பெரிய பெரிய ஆர்டர் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். ஒரு பக்கம் நம்மளோட திங்கிங் வேறு இடம் இருந்தது, அங்கே அப்படியே திங்க் பண்ணிவிட்டு அந்த பிளானை போட்டுக்கிட்டு அப்படியே நான் பாட்னு கோப்ரெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தேன்னா அப்புறம் வந்து பயங்கரமாக பசி வேறு எடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்கேயோ ஸோ நியர்லி வந்து அந்த டி நகர்கிட்ட போய் ஒரு ஹோட்டலில் வந்து நம்ம சாப்பிட்ருப்போம். ஹோட்டல்லாம் சாப்பாடுலாம் சாப்பிடல, என்ன சாப்பிட்டேன் நீங்களே பாருங்க. மேம் ஏறிக்கோங்க. ஸோ இந்த ஆர்டர் வந்து ஒரு 11 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ இதை பார்த்துட்டு அப்படின்னா அங்கேருந்து நம்ம வீட்டு பக்கம் லொக்கேஷன் கொடுப்போம். ஸோ அது வந்து வந்துடும், அது ஒரு 200 கிட்ட வந்துடும் மிஸ். அந்த பெரிய ஆர்டர் நான் சொன்னேன் இல்லையா, அதை ட்ராப் பண்ண போகிறோம், பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்ட்டு. ஸோ இப்போ என்ன ஒரு ஆச்சரியம்னா இங்கேருந்து நம்ம வீட்டு பக்கம் ஆர்டர் போடுவாங்கன்னு தான் டவுட்டு. இங்கே தானே மேம் 128 சேஞ்சா ஜிபேயில் பண்ண முடியுமா? 128 மேம் 100 கொடுத்துருக்காங்க, இன்னும் 28 தான் தரணும். ஓகே தேங்க்யூ மேம். ஓகே கைஸ், இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். ஹாய் ப்ரோ, பார்த்துருக்கீங்களா? தேங்க்ஸ் ப்ரோ. நல்லா இருக்கா வீடியோ? தேங்க்ஸ். என்ன ப்ரோ அப்படிங்களா? நீங்களும் பார்த்துருக்கீங்களா? சரி ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ தேங்க்ஸ். ஓகே ப்ரோ தேங்க்ஸ். காலையிலேருந்து எத்தனை பேர்? 1 2 3 4 பேருக்கு மேலே நம்ம மீட் பண்ணிட்டோம். இதெல்லாம் பயங்கரமான ஹாப்பினஸ் மூமெண்ட்ஸ் வருவாங்களே. ஹலோ அண்ணா, இங்கே ரேப்பிடில் வந்துட்டு இங்கே ரீச் ஆகிட்ட லொக்கேஷன். ஓகே நான் வந்துட்டேண்ணா. இதெல்லாம் சின்ன என்னண்ணா இப்போ ரேப்பிடோ ஓட்டுறேன் ப்ரோ, டைம் கிடைக்கும்போது ஓட்டிகிட்ருக்கேன். சரி ப்ரோ, பார்த்து போங்க. நான் ஒரு 5 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக ஓட்டிகிட்டே இருக்கிறேன். ஸோ 5 மணிக்கு மேலே நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன்னு சொல்லி அப்போ கண்டினியூ பண்ணுறேன். 6:14. ஸோ இந்த டைம் தான் ரெஸ்ட் எடுக்கிறோம். முடியல உறவுகளே, மறுபடியும் ஒரு சின்ன ஒரு ஆர்டர் போடுறாங்களே, அண்ணா நகர்கிட்ட எடுக்க போகிறதில்லை. உறவுகளே அப்புறம் அந்த 6:14 அங்கே ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தேன் இல்லையா. சரி அப்புறம் ஆர்டர் போடுறாங்கன்னு சரி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 15 நிமிஷம் டிக்கெட் அங்கேயே நான் நின்றுட்டேன் கைஸ். அப்படின்னா காலிலேருந்து வெறும் நான் ஸ்டாப்பாகவே ஓட்டிகிட்டு தான், பெரிய பெரிய ஆர்டர்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டயரில் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் யோசிச்சு மைண்டு மாறி அங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீட்டு பக்கம் வந்துட்டே இருந்தோம். வீட்டு பக்கம் என்ன ஆர்டர் போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 15 நிமிஷம் அங்கே வெயிட் பண்ண இல்லையா. அங்கேருந்து வீட்டு பக்கம் என்ன ஆர்டர் போகிறாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் போடவே இல்லை. சரி வீட்டு பக்கம் வர வரைக்கும் நம்ம வீட்டு பக்கமே போடவே இல்லை. அப்படியே வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ இதுக்கு நம்ம டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கிறோம் தெரியுமா? 970 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். டோட்டலாக எத்தனை திரும்ப ஓட்டியிருப்போம்? நான் கரெக்டாக 11 மணிக்கு வீட்டில் ஆன் பண்ணேன். ஆனால் நம்ம வீட்டில் இருந்து கிளம்பி போனது வந்து கரெக்டாக 11:30 மணி தான் போயிருப்பேன். ஸோ அப்போ வந்து 11:30 மணிக்குலேருந்தே நம்ம ஆர்டர் எடுக்க ஆரம்பித்தோம் வீட்டில் அப்படின்னு வச்சுட்டுமே. 12:30 1:30 2:30 3:30 4:30 5:30 6:14 நம்ம வந்து ஆர்டர் எடுக்க ஸ்டாப் பண்ணிட்டோம். 7 ஹவர் நம்ம வந்து ஓட்டிருக்கோம் கைஸ் ரேப்பிடோ. ஸோ 970 ரூபாய் நம்ம சம்பாதிச்சிருக்கோம் கைஸ். அதில் நம்ம கை விட்டு போடலாம் மேனேஜ் பண்ணி இல்லையா. ஸோ 1.5 லிட்டர் நம்ம பெட்ரோல் போட்டுருக்கோம். ஸோ என் கணிப்பு பார்த்தா 1.5 லிட்டர் கரெக்டாக பெட்ரோல் செலவாயிருக்கும். நான் இன்றைக்கி 1 லிட்டர் தான் போட்டேன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பெட்ரோல் இருந்ததுனால நம்மளுக்கு வந்து சமாளிச்சிச்சு. 70 80 கிலோமீட்டர் கிட்டே நம்ம ஓட்டிருக்கோம் கைஸ். கண்டிப்பாக வந்து 150 ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் போட்டோம், அது மைனஸ். அப்புறம் ப்ளஸ் வந்து நம்ம 62 ரூபா நம்மளுக்கு டிப்ஸே கிடச்சிருச்சு கைஸ். அதுக்கப்புறம் மைனஸ் நம்ம சாப்பாடுலாம் செலவு பண்ணுறதா மைனஸ் பண்ணியா. ஸோ 46 ரூபா நம்ம சாப்பாடு செலவு பண்ணியிருக்கோம். என்னடா மகேஷ் சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 போண்டா, ஒரு பஜ்ஜி, அப்புறம் வந்து ஒரு ஜூஸ். பயங்கர வெயில் வரைச்சுதா, அந்த ஜூஸ் வந்து பாட்டிலில் இருக்க வந்து அந்த ஜூஸ் சாப்பிட்டேன். 46 ரூபா நம்ம சாப்பாடு போச்சு. ஆனால் 836 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இன்றைக்கி கையில் வர்றது அவ்வளோ வந்திருக்கும். ஓகே உறவுகளே, இன்றைக்கி 2000 சம்பாதி நினச்சேன், நம்மளால் சம்பாதிக்க முடியல. ஸோ வந்துட்டேன். ஏன்னா 2000 சம்பாதினா மார்னிங்கே ஆன் பண்ணிடணும். அப்புறம் வந்து நான் ஸ்டாப்பாக ஃபுல்லாலாம் ஓட்டி 2000 சம்பாதிக்க முடியாது கைஸ். ஒரு 5 ஹவர் ஓட்டுறோமா, ஒரு 2 ஹவர் கேப் விட்டு அப்படி தான் ஓட்ட முடியும். ஸோ அதனால் வந்து நம்ம மார்னிங்கே ஆன் பண்ணிவிட்டு ஒரு 4-5 ஹவர் ஓட்டிட்டு அப்புறம் கேப் விட்டு இந்த மாதிரி தான் ஓட்ட முடியும். அப்புறம் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கைஸ், நம்ம கண்டிப்பாக ஒரு 2000 சம்பாதிச்சு நம்ம vlog-ஆ போடலாம். ஆனால் தினமெல்லாம் கண்டிப்பாக 2000 சம்பாதிச்சு ரொம்ப டஃப். தினமெல்லாம் வாய்ப்பு இல்லை. கேரண்டியான ஒரு 1000 ரூபாய் கிட்ட சம்பாதிக்கலாம் கைஸ். அதுவும் நம்ம பயங்கரமாக ஆர்டர் பண்ண தான் கிடைக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினச்சேன் என்ன அப்படின்னா, ஸோ மார்னிங் நம்ம ஒரு அண்ணாவை ட்ராப் பண்ணும்போது அந்த மெக்கானிக் கடையில் ஒரு தம்பி வந்து ப்ரோ வீடியோ பார்த்துருக்கேன்னு சொன்னார்ல. சார் கூட சொன்னார், நான் வந்து ப்ரோவை பார்த்து நான் வந்து ஓட்ட ஆரம்பிச்சேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாரு. அதனால் நான் இன்னொரு விஷயம் சொல்ல நினச்சேன். ஸோ என்னை பார்த்து நிறைய பேர் வந்து டெலிவரி ஜாப்லாம் ஓட்டுறீங்க. எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு கூட அவங்க பையன் வந்து வீட்டில் ஃபோன் பண்ணிட்டு தான் இருப்பாரான். ஸோ நம்மளை பார்த்து அவர் சம்பாரிச்சு டெலிவரி வேலை ஓட்டி அவர் காலேஜ் ஃபீஸா அவரே கட்டிக்கிறான்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் அம்மாட்ட பெருமையாக சொன்னாங்க, உங்களோட பையன் பார்த்து தான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருந்தாலும் பட் ஓட்டுறாங்க, நல்லா படிப்பையும் நல்லா பார்த்துக்கோங்க கைஸ். காலேஜ் ஸ்டூடெண்ட் படிக்கிறோம், நல்லா படிப்பையும் நல்லா ஃபோக்கஸ்டாக வைங்க. இது வந்து சும்மா ஒரு சைடில் பாருங்கள். ஏன்னா எல்லார் வீட்லேயும் ஒரே மாதிரி இருக்குது இல்லை காசு. சில பேர் வீட்டில் இருக்கும், சில பேர் நம்மளே தான் சுயமாக எல்லாமே பண்ணி வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. பட் உங்கள் பாதை என்னன்றது உங்களுக்கு அடுத்த கட்டது போகணுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அது எப்பயுமே நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க கைஸ். எல்லாமே உங்களுக்கு தெரியும், பட் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் அப்போலாம் எல்லா வீடியோங்க சொல்லுவேன், இப்போ நான் சொல்கிறது இல்லை. பட் இந்த வீடியோ நான் மறுபடியும் நான் ரீகால் சொல்லிக்கிறேன்.
ஓகே ஒரு அப்புறம் நம்ம சேனலில் இப்போ ஒரு ப்ரோ கேட்டிருந்தாரு, ப்ரோ ஸ்கூட்டியில் ரேப்பிடோ ஓட்டி போட்டுங்க ப்ரோ, எவ்வளோ இன்கம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக எனக்கு போகணும்னு சொல்லி ஆசை. ஏன்னா ஸ்கூட்டியில் ஓட்டாங்கன்னா ஒரு ஆர்டருக்குமே வந்து 15% எக்ஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பாக நான் ஓட்டி போட்டு ட்ரை பண்ணுறேன் கைஸ். போடுனான்னு தெரில, பட் போட நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக 2000 ரூபா சேலஞ்ச் நம்ம ஒரு நாள் பண்ணலாம். நம்ம சேனலில் பார்க்குற முன்னாடி வீடியோ ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ 2000 ரூபா நான் சம்பாரிச்சு வீடியோ போடுங்க எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஆக்சுவலாக எப்பவுமே ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணால் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம சும்மா போய் ஓட்டிகிட்டே வரலாம்னு நினச்சா அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து வர மாட்டேங்குது. பட் இன்னும் நான் ட்ரை பண்ணி அதை வீடியோ போடுறேன் கைஸ். ஓகே ஒரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சந்திக்கிறேன். பை.